இன்றைக்கி ஒரு சரியான சம்பவம் ஆகிப்போச்சு. என்னென்னு பார்ப்போம். ஜெய்விலாகஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மார்னிங் வணக்கம். நம்ம வீடியோ போட்டதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் நான் சமைச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கி தான் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இப்போ தான் இறக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் மொத்தம் 3 பேர் சமைப்போம். ஆனால் இன்றைக்கி தான் என்னோடய டேன் வந்திருக்கு. ஒரு நாள் சீக்கிரம் எழுந்து சமைக்கிறதுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டிலலாம் எப்படி தான் டெய்லி சமைச்சிட்டு வேலைக்கு போகிறாங்கன்னு எனக்கும் தெரியல. என்ன சமைக்க போகிறேன்னு எனக்கே ஒரு ஐடியா இல்லை. சரி, இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு டாப்பு டூப்புன்னு எல்லாத்தையும் வச்சு விட்டாச்சு. அப்புறம் நம்ம போட்ட 2 வீடியோ எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட்ஸில் கொஞ்சம் தட்டி விடுங்க. அவ்வளோதான், நம்ம சமையல் முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படியே குளிச்சுட்டு ஆஃபீஸ்க்கும் ரெடி ஆகிட்டோம். அப்புறம் என்னென்னா மண்டபத்தில் ஒரே யோசனை, கடைசி வரைக்கும் இப்படியே ரோட்லேயே அழிஞ்சிட்ருக்கணுமான்னு சொல்லிட்டு சரி அப்படியே பஸ்ஸும் வந்துடுச்சு. ஏறிட்டு ஆஃபீஸ்க்கும் வந்துட்டோம். ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்தால் மட்டும் அப்படிலாம் ஒரு எந்த யோசனையும் இல்லாமல் ஜம்முன்னு நம்மளும் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அது ஏன்னு தெரியல. இன்றைக்கி வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, லஞ்ச் பிரேக்கில் பார்ப்போம். டாட்டா. என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். சரி, சாப்பிட வேணாம், அந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு கரும்பு ஜூஸ் மட்டும் அடிச்சுட்டு வரும்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் அடிச்சுட்டு நம்மளும் ஆஃபீஸ்க்கு வந்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன, 7 மணி எப்படா ஆகும்னு சொல்லிட்டு நானும் ஷடவுன் பண்ணிவிட்டு காய்கறி கடைக்கு வந்துட்டேன். காய்கறிலாம் நல்லா ஆகுவாப்பில், அடகு சபையில் கோட்டை விட்டுருவாப்பில். அவ்வளோதான், இன்னையோட நாள் முடிஞ்சு வச்சு. மறக்காமல் பாலாவை தட்டி விட்டுருங்க, சும்மா கிடையாது.